வெல்கம் டு ஆசிரியர் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2024 செஷன் அந்த எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ஆன்சர் கீ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆன்சர் கீயை எப்படி செக் பண்ணணும், அந்த ஆன்சர் கீயை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன். நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2024க்கான செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ஜான் வந்து 3ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 2024க்கான செஷனுக்கான எக்ஸாம் ஜான் 3ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜான் 27 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஆன்சர் கீயை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீயை வந்து சேலஞ்ச் பண்ணோம்னா ஏதாவது உங்களுக்கு வந்து தப்புன்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் வந்து 200 rupees பே பண்ணி ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட்டா February 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா February 3 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணலாம். ப்ராபப்ளி உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February வந்து 9th 15th வந்துடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 7 daysக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு என்னன்னா ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணணுன்றது ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. அதை தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோடனே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. யூஜிசி கிராண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஜிசி நெட் டிசம்பர் 2024 கிளிக் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். உங்கள் லேட்டஸ்ட் நியூஸில் இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்ற இந்த விண்டோக்குள்ளே போயிடும். இதில் போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மந்த், இயர், அப்புறம் இந்த செக்யூரிட்டி பின் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுக்கணும். சார் இந்த அப்ளிகேஷன் நம்பர் நாங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய அட்மிட் கார்டு, உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு இல்லையா, டிசம்பர் 2024 அட்மிட் கார்டு, அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அந்த அட்மிட் கார்டில் இருக்கும். நீங்கள் யாரும் ரோல் நம்பர் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோல் நம்பர் கொடுக்காம அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டீங்கனாலுமே செக்யூரிட்டி பின் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த விண்டோக்கு போகும். ஓகேங்களா. இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, வியூ ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த வியூவில் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வியூ கிடையாது. இந்த வியூ சேலஞ்சுக்கான ஆன்சருக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ப்ளூ கலரில் ஒரு வியூ, அந்த வியூ கிளிக் பண்ணுங்க. அந்த வியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்னென்னலாம் ஆன்சர் பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றது வந்து இந்த வியூ வரும். அந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ரோல் நம்பர். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலுமே இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு விண்டோவில் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணும்போது யூஜிசி நெட் டிசம்பர் 2024 கொஷின்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு, யூஜிசி நெட் சார்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபர்தராக எக்ஸாமுக்கு நம்ம லாஸ்ட் இயர் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ணலாம். இதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறோம், இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்குலாம் எக்ஸ்பிளனேஷன் போட போகிறோம். இப்போ டேட்டா அனுபரேஷன் 5 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எப்படிலாம் இதுக்கு ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து யூஜிசி நெட்டு, டிஎன் செட்டு, காலேஜ் டிஆர்பி இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டின் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது வந்து எப்படி ஆன்சர் கீயை பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம வியூ பார்த்தோம் இல்லையா, வியூ பார்த்துட்டு நம்ம கொஸ்டினை போய் சேவ் பண்ணிட்டோம். இப்போ சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சேலஞ்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த வியூ எப்பவுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த சேலஞ்ச் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போகும். இந்த மாதிரி பேஜ் வந்துடும். உங்களுக்கு சேலஞ்ச் கிளிக் பண்ணோடனே ஆன்சர் கீ சேலஞ்ச் கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆன்சர் கீ சேலஞ்ச் கிளிக் பண்ணோடனே இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் நம்பர், கொஸ்டின் ஐடி, கரெக்ட் ஆப்ஷன், கொஸ்டின் ஆன்சர் அண்ட் சேலஞ்ச் சொல்லிட்டு 1 2 3 4 இருக்கும். நீங்கள் எதை 1 2 3 4 தான் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இதை ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த இதில் இருக்குங்க பாருங்க, ஸ்க்ரால் பட்டன். இதை ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கீ இதில் இருக்கும்.
சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் டவுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை என்ன சார் பண்ணுறது, நாங்கள் எப்படி 1 by 1 செக் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. அதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணுங்க. 150 இருக்கு இல்லையா, 150 அப்படியே காப்பி பண்ணுங்க. ஏன்னா இது ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்து வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு ஓப்பன் பண்ணுங்க. வேர்டில் போயிட்டு அப்படியே Ctrl+V கொடுங்க. Ctrl+C கொடுத்து காப்பி கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இதில் சேவ் ஆகிடும். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறீங்க. இந்த லாஸ்ட் காலம் தேவையில்லை உங்களுக்கு. இதை போய் டெலிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், கொஸ்டின் ஐடி, கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ சீரியல் நம்பர் 1 கொஸ்டின் ஐடி பார்த்தீங்கன்னா 3767491542. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 3 தான். இப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட இதில் போய் பாருங்க, இதுதான் கொஸ்டின் ஐடி. ஃபர்ஸ்ட் பாருங்க 3761491542னா நான் ஆப்ஷன் 2 பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். நான் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கே பாருங்க, என்னுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து 3. நான் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியும் அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன இந்த கொஸ்டின் ஐடியை வச்சு பார்க்கணும். கொஸ்டின் ஐடி, ஒவ்வொரு கொஸ்டின் ஐடிக்கும் அந்த கொஸ்டின் ஐடியில் என்ன ஆன்சர் இருக்கு, நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் அண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாருங்க. ப்ளஸ் அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் ஐடிக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்க. இந்த கொஸ்டின் ஐடி இருக்குல்ல, இந்த கொஸ்டின் ஐடிக்கு ரைட் ஆன்சர் என்ன, அதான் நீங்கள் வேர்டில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 150 கொஸ்டின் இந்த மாதிரி வேர்டில் போட்டு பிரிண்ட் எடுத்துட்டு அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கிலீஷு, காமர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வரும்ன்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். அந்த கட் ஆஃப்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் இப்போ வரக்கூடிய ஜூன் 2025க்கான எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீக். அதாவது நோட் பண்ணி வச்சுங்க, பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து 9ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தாலும் நம்மளோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் அதுக்கான கமெண்ட் போட்டிருப்பாங்க. பேப்பர் 1 வந்து நம்மளுக்கு நிறைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 8000 தான். நம்ம 10 இயர்ஸாக இதே ஃபீஸை தான் வச்சிருக்கோம். இந்த ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணல. அதனால பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் சேர்ந்து 8000. நீங்கள் வந்து கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் இந்த நம்மளுடைய அட்மிஷன் என்கொயரி நம்பர் கொடுத்துருப்போம் சேனலில், அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு பேப்பர் 1 பேப்பர் 2 அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் பேப்பர் 1 பேப்பர் 2 அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பேப்பர் 1 மட்டும் வேணும்னா 4000 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.